பிக் பாஸ் வீட்டில் 11வது வாரம் பயங்கரமான ஒரு வாரமாக அமைந்திருக்கின்றது. இந்த டாஸ்கின் பெயர் என்ன? மலைக்கோட்டையா, இல்லை முயல் வேட்டையா, இல்லை செங்கலா? 3 டாஸ்க், 3 நேம் கொடுத்து பிக் பாஸ் வந்து 3 நாள் நடத்தினாருங்க. நமக்கெல்லாம் பார்க்குற பார்வையாளர்களுக்கெல்லாம் ஒரு கணம் பயமே ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த டாஸ்க்னால. ஏன்னா அந்த செங்கல் தான் நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. சில நேரங்கள் ஸ்வீட் கடையெல்லாம் வச்சாங்க, அந்த டைம்லாம் கூட அவ்வளோவா இல்லை, ஏன்னா அது இனிப்பாக இருந்தது. இது ரொம்ப வயலன்ஸாக இருந்தது. எப்படா இந்த டாஸ்க் முடியும்னு நிறைய, அதுவும் குறிப்பாக பெண்மணிகள் நிறைய வந்து ஐயோ இது பார்க்கும்போதே பலகீனமாக மனசு ரொம்ப வலிக்குதே அப்படின்லாம் ஃபீல் பண்ணாங்க. இந்த டாஸ்க் முடிவுக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த டாஸ்கின் முடிவில் எல்லோரும் அணி வெற்றி பெற்றாங்க. ரயானுக்கு வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சது. அதுக்கு பிறகு இந்த வாரத்தின் பெஸ்ட் பர்ஃபார்மரை தேர்ந்தெடுக்கும் நேரம் வந்திருக்குங்க. இப்போ இந்த வாரத்தில் நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள், யார் மிக மிக சிறப்பாக இந்த வாரம் செயல்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் என்னென்ன டாஸ்க் நடந்தது? கேப்டன்சி டாஸ்க் ஒன்று நடந்தது. அப்புறம் கேப்டன்சி டாஸ்க்கு பிறகு நடந்தது இந்த மலைக்கோட்டை டாஸ்க்கு தான் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. இதில் வந்து பல அணிகள் பங்கெடுத்தாங்க. முதலாவதாகவே ஒருவர் அடிபட்டு விட்டார், ராணவ். அவர் பெஸ்ட் பர்ஃபார்மரில் வருவாரா? அவர் கமெண்ட்ரிலாம் கொடுத்துட்டு இருந்தாருங்க. அவர் கூட கொடுத்து இது பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் அவருக்கு வரல. அவர் முதல் நாளே அடிபட்டதுனால அவர் வரல. அடுத்தது ரெட் அணி முதல் அணியாக வெளியேறாங்க. பட் அவங்க ஒரு கட்டத்தில் ரொம்ப சூப்பராக விளையாண்டாங்க. அப்புறம் அவங்க கல் சேர்த்து வைக்கல, தான் அவங்க பிரச்சனை. அவங்க வெளியேறிட்டாங்க இல்லையா? எல்லோருடைய மனதையும் கொள்ளை கொண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பவித்ராவின் அந்த கடின உழைப்பு, அந்த போராட்ட குணம். அந்த முயலை அவங்க கடைசி வரைக்கும் காப்பாற்றினாங்க பார்த்தீங்களா, உடஞ்சி போன முயலை. அதனால் அவங்க பெஸ்ட்டு பர்ஃபார்மராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதற்கு அடுத்தது கைகால் அடிபட்டு மூளைகளை செலவிட்டு பயங்கரமாக இங்கேயும் அங்கேயும் பேசி தனது டீம்மேட்டை உற்சாகப்படுத்தி எல்லோ அணிக்கும் ரொம்ப போராடி வெற்றி பெற்று கொடுத்த முத்து அவர்கள் பெஸ்ட் பர்ஃபார்மராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு அடுத்ததாக ஜெஃப்ரியை தேர்ந்தெடுத்திருக்காங்கங்க. ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா பாவம், அவரும் நேத்தி கையெல்லாம் அடிபட்டுச்சு. அதுக்கு பிறகு அந்த அடிபட்ட இதோடு வந்து விளையாண்டார். இன்னும் கொஞ்சம் வயலன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னு சோசியல் மீடியாவில் ஒரு குற்றச்சாட்டு நிலவிட்டு இருக்கு. ஏன்னா 24/7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அவரும் பெஸ்ட் பர்ஃபார்மராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த வாரத்தின் பெஸ்ட் பர்ஃபார்மராக தேர்வு செய்யப்பட்டவர்கள் பவித்ரா, முத்துக்குமரன் அண்ட் ஜெஃப்ரி.